friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா intermittent fasting ஓட day 6th vlog தான் வந்து பார்க்க போறோம். சோ meal plan ஓட தான் எல்லாமே இருக்க போகுது. சோ first morning drink பாத்தீங்க அப்படினா 2 glass warm waterல lemon with salt water தான் நான் எடுத்துக்கிட்டேன். சோ அத தான் வந்து இப்ப prepare பண்ணிட்டு இருக்கேன். சோ 2 glass அளவுக்கு எடுத்துக்கலாம் மார்னிங். சோ நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது கிளாஸும் வந்து லெமனும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே குடிச்சிக்கலாம். அந்த இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்ஸ் 2 டேட்ஸு 2 முந்திரி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் உலர் திராட்சை அந்த மாதிரி டேட்ஸ் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மீலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டே 2 or 3 நினைக்கிறேன். ஸோ அதுலேயே ப்ரௌன் ரைஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். ஸோ வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ முருங்கைப்பூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு முருங்கைப்பூ வந்து தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா சீசனுங்கிறனால மரத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பூ நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பொரியல் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் ஸோ அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பூ வந்து பறிச்சுக்கலாம். நீங்கள் இதில் முருங்கைக்கீரையும் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பூ மட்டும் தான் சேர்த்திக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு பூ மட்டும் தான் நான் பறிச்சிட்ருக்கேன், கீரை எதுவும் பறிக்கல. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மா ஆடு வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் பூ பறிக்கும் போது அவங்களுக்கு தான் தரப்போகிறேன்னு நினச்சிட்டு எல்லாம் ஆடு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி போயிட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌன் ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நமக்கு ஊறி இருக்கும். போயிட்டு ரைஸும் வந்து குக் பண்ணிடலாம். இது நல்லா தண்ணியில் அலசிட்டு வந்துட்டேன். ஸோ பூச்சி அந்த மாதிரி தூசி எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. இப்போ எல்லா பூவையுமே பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வரும் நான் எடுத்துருக்கிற அளவு. ஸோ அந்த அளவுக்கு பூ வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அது போக வேறு என்ன காய்கறினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். சேம் மெத்தட், பட் இதில் வந்து முருங்கைப்பூ ஃப்ளேவரில் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் முருங்கைப்பூ உதிர்ட்டுருக்க டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸும் குக் பண்ணுறதுக்கு வந்து நான் போட்டுட்டேன். ஸோ ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பூ எல்லாத்தையுமே உதிர்த்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க அளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு வரும். ஸோ இது கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்திருக்க அந்த 1 கப் அளவுக்கு ரைஸுக்கு. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கேரட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 பெரிய சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு பூண்டு நிறையா பிடிக்குங்கிறனால பூண்டு ஒன்று அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் முட்டைக்கோசு, என்கிட்ட லெட்யூஸ் இருந்தனால அது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ கடாய் வச்சு சூடானதுமே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செக்கில் ஆட்டி வாங்கின சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் பூண்டு ஃப்ரை ஆகும் போதே அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போதுமே அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அண்டு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 4 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முட்டைக்கோசு, ஒரு சின்ன கேரட்டு இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு என்ன காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ என்னோடய சேனல் இதுக்கு முன்னாடியே ப்ரௌன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் அதுவும் வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மெயினான பொருள் வந்து முருங்கைப்பூ. ஸோ அதுவுமே 1 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வர அளவுக்கு எப்பவும் போல் நம்ம வதக்கிக்கலாம்.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது கூட குக் பண்ணி அந்த முருங்கைப்பூவோட ஃப்ளேவரோட சாப்பிடும் போது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காய்கறிக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பும், நான் காரத்துக்கு பெப்பர் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ பெப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். ஸோ பாதி அளவுக்கு நல்லா வதங்கினா போதும், ஓவராக குக் பண்ண வேண்டாம். இப்போ காய் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ரைஸுமே நான் குக் பண்ணிவிட்டு கஞ்சி எல்லாம் வடிச்சிட்டு இப்போ ரைஸ் எடுத்துட்டு நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக ரைஸும் குக் பண்ணியாச்சு. இப்போ காயும் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அந்த வெயிட் லாஸ், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வரகு, சாமை அந்த மாதிரி அரிசியில் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மல் ரைஸே வந்து எப்பவுமே சாப்பிடாம இந்த மாதிரி ரைஸ் எல்லாமே மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த ரைஸுக்கு வந்து நான் குக் பண்ணும்போது உப்பு சேர்க்கல, அதனால இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அண்டு காரத்துக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பெப்பர் பொடி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட முருங்கைப்பூ ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிடும் போதே அந்த தேங்காய் எண்ணெய், முருங்கைப்பூ அண்ட் அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு பெப்பர் வந்து பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மீலை வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். நான் ஒரு 11:30 அளவுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் மீல் வந்து நான் எடுத்தேன். இப்போ ரைஸ் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வந்து நீங்கள் சாப்பிடணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸே சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அதை அப்படியே குக்கரில் வச்சு விசில் விட்டு பண்ணாமல் இந்த மாதிரி குக் பண்ணி கஞ்சி வடிச்சிட்டு எடுத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட ஹெல்த்தியான ப்ரௌன் ரைஸ் வச்சு செஞ்ச முருங்கைப்பூ ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மீலை நான் இதை தான் சாப்பிட போகிறேன். இதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து வார்ம் வாட்டர் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கிடையில் வேறு எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நான் ஒரு 12:30க்கெலாம் வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஜூஸ் வந்து போட்டது ரிமைனிங் இருந்துச்சு, திராட்சை ஜூஸு. ஸோ அதுவே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்பவும் குடிக்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நான் குடிக்கல. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக எதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல. அதனால ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நட்ஸோ இல்லை க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இப்போ வாக்கிங் வந்து வந்திருக்கோம். வாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த காட்டுற இடத்துல தான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் 8 ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வாக்கிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்னன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் இந்த 8 ஷேப் வாக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நான் ட்ரை பண்ணுறதுனால அது நல்லா சுற்றி சுற்றி போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் போய் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எனர்ஜியும் போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருக்கனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நமக்கு வந்து பழகிடும். அதனால் இன்றைக்கி என்னால் ரொம்ப நேரம் வாக்கிங் போக முடியல. ஒரு 20 to 25 மினிட்ஸ் அளவுக்கு தான் அந்த 8 ஷேப் வாக்கிங் வந்து நான் இன்றைக்கி வந்து போயிருந்தேன். ஸோ ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதனால் ஃபுல்லாக என்னால் போக முடியல. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நானாகரனும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த 8 ஷேப் வாக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆப்பம் தான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஆப்பச்சட்டி வந்து கிடையாது வீட்டில். ஸோ அதனால் நார்மல் இரும்பு தோசை தவாலியே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். ஸோ நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ ஒரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஆப்பம். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அடுத்த சைடும் திருப்பி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் 2 ஆப்பம் வந்து டின்னருக்கு வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்னொரு ஆப்பம் அதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதையும் 2 சைடு குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் இதுக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும், நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிளேட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் 7 o'clock வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ஆப்பம் வந்து எடுத்திருக்கேன். அண்டு அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பருப்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ பருப்பு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு. ஸோ நல்லா ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.